மார்க்கோ அனிமேஷன்ஸ். ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லவ்வை எங்களுக்கு ஒரு லைக்கா கொடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு மீன் வந்துட்டு போகுது, அடுத்து இந்த எல்லோ மீன் வந்துட்டு போகுது, அதுக்கடுத்து இந்த பிளாக் மீன் வந்துட்டு போகுது, மறுபடியும் பாடுறா ஆரஞ்சு மீன் வருது, அடுத்து எல்லோ வரும். என்ன த்ரு, எக்ஸாமுக்கு படிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட இரு அனி, அப்படி என்ன முக்கியமா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா சொல்றேன். அட அங்க இருந்தே சொல்லு. அனி சத்தம் போடாத, இங்க வா அனி சொல்றேன். சொல்லு. இங்க பாத்தியா, இந்த மீனை பாரு. சரி, இப்போ இதுல என்ன இருக்கு? பாத்தியா அந்த மீன் என்ன பண்ணுச்சு? என்ன ஒண்ணு வித்தியாசமா தெரியலையே. மீன்லாம் தண்ணியில ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்விம் பண்ணுதா? நல்லா பாரு. நான் வந்திருக்கேன்னு என்ன பார்த்துட்டு போகுது. அனி தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல அனி, அதை விட்டுட்டு சும்மா நீ ஏதாச்சும் பேசாத. என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற? அப்படி என்ன தெரியுது உனக்கு? சொல்லு. இந்த மீன்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மேல வந்து வந்து ஒரு கேம் விளையாடுது பாரு. கேமா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. இது கூட உனக்கு தெரியலையா அனி? த்ரு, எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஹே த்ரு, எக்ஸாம்க்கு படிச்சிட்டியா? ஆமா, இவன் எங்க படிச்சான்? சும்மா உட்காந்து மீன் தொட்டிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு ஏன் த்ரு இப்படி பண்ற? என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படி தெரியுது? அதெல்லாம் நான் இப்படிங்கிறதுக்குள்ள படிச்சிருவேன். நான் இங்க எவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த குட்டி வாட்டர் வேல்ல இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ஒன்னா விளையாடுற கேமை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன ஃபிஷ்ஷஸ்குள்ள கேமா? இங்க நான் பார்க்கறேன். பாரு பாரு, முதல்ல இந்த ஆரஞ்சு மீன் வந்துட்டு போகுதா, அடுத்து இந்த எல்லோ மீன் வந்துட்டு போகுது பாரு, அதுக்கடுத்து இந்த பிளாக் மீன் வந்துட்டு போகுது, அடுத்து ஆரஞ்சு வரும். என்ன ஸ்ரீ, எப்படி நம்ம கண்டுபிடிப்பு? த்ரு, உன்னை நான் என்ன சொல்லி திட்டுறதுனே எனக்கு தெரியல. என்னது திட்ட போறியா? பாராட்டு பண்ணல நினைச்சேன். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? த்ரு, அந்த மீன்லாம் பிரீத் பண்ண முடியாம கஷ்டப்படுதுங்க. இது கூடவா தெரியல? பிரீத் பண்ண கஷ்டப்படுதா? ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்து விளையாண்டுக்கிட்டு போகுதுன்னு நினைச்சேன். நல்லா நினைச்ச. நீ ஃபிஷ் டேங்க்குக்கு தண்ணி மாத்தாம இவ்ளோ டர்ட்டியா வச்சிருக்க. அதனாலதான் அது பிரீத் பண்ண முடியாம கஷ்டப்படுது த்ரு. பாத்தியானி, என்னையவே முட்டாளாக்க பாக்குறா ஸ்ரீ. கடல்ல அவ்வளோ மீன் இருக்கு, நம்ம என்ன தண்ணி மாத்திக்கிட்டா இருக்கோம்? இது என்ன நம்மளையே யோசிக்க வச்சுட்டான். சுத்தம். கடல்ல நேச்சரே வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிக்கும். ஆனா இங்க உன் வீட்ல உன் ஃபிஷ் டேங்குக்கு நீ தான் தண்ணி மாத்தணும். அப்படியே மார்க்கோ? நல்ல வேலைக்கு வந்த மார்க்கோ. இவனுக்கு சொல்லி புரிய வை ப்ளீஸ். ஐயோ, அங்க பாருங்க அந்த மீனை. ஸ்ரீ, மார்க்கோ நீங்க சொன்னது சரிதான், அது மூச்சு விட கஷ்டப்படுது. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? பசங்களா, த்ரு அறியாம செஞ்ச தவறுனால அந்த மீன் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு பாத்தீங்களா? அறியாம நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் அது தப்புன்னு எப்ப நமக்கு தெரியுதோ அப்ப நாம அதை திருத்திக்கணும். இத பத்தி நம்ம திருவள்ளுவரையா முன்னமே ஒரு குறளா சொல்லியிருக்காரு. அது என்ன குறள்னு பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. குழந்தைகளே,
பிறகு நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறி செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லது. ஹலோ பசங்களா, நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனல்ல வேர்ல்டுல இருக்கிற ஆச்சரியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். இருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய குட்டீஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ சீக்கிரம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. Always stay tuned and stay curious. Bye. Marco Animations.